வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஆனா அந்த வெற்றிக்கு ஒரு விதை இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. ஸ்ரீமத் சுவாமி ஸ்ரீசித் பவானந்தர் அவரோட ஒரு தினசரி தியானத்துல அந்த வெற்றிக்கான விதைய பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். வாங்க, அது என்னன்னு இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில சில சமயம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு பிரச்சனை முன்னாடி வந்து நிக்கும். என்ன பண்றது, எப்படி இதை தாண்டி போறதுனே தெரியாம அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுடுவோம். இந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வந்திருக்கா? இது நமக்கெல்லாம் ரொம்பவே பரிச்சயமான ஒரு உணர்வு தாங்க. இந்த மாதிரி திகைச்சு போற நேரத்துல தான் சுவாமிஜி ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த பிரார்த்தனையோட ஆரம்பிக்கிறாரு. இது வெறும் வார்த்தைங்க இல்ல, நம்ம மனநிலையே மாத்தக்கூடிய ஒரு மந்திரம்னு சொல்லலாம். பாருங்களேன், கடவுளே இந்த பிரச்சனையை எடுத்துடும்னு நாம கேட்கல. அதுக்கு பதிலா இந்த பிரச்சனைய ஜெயிக்கிற சக்தியை எனக்கு கொடுன்னு கேக்குறோம். அதாவது தீர்வு வெளியே இருந்து வராது, அது நமக்குள்ள இருந்து தான் வரும்னு எவ்வளவு ஆழமா சொல்லுது பாருங்க. சரி, முதல்ல ஒரு தடை வரும்போது நமக்கு என்னதான் ஆகுது? ஏன் அப்படியே உறைஞ்சு போறோம்? அதத்தான் இந்த முதல் பகுதியில பார்க்க போறோம், தடைகளின் திகைப்பு. ஒரு பெரிய கஷ்டம்னு ஒண்ணு வந்தா போதும், நம்ம மூளை அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும் இல்லையா? அடுத்து என்ன செய்யணும், எப்படி யோசிக்கணும்னு ஒண்ணுமே ஓடாது. அப்படியே செயலிழந்து போயிடுவோம். ஆனா இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல. இது ரொம்பவே இயல்பான ஒரு முதல் கட்டம்தான். ஆனா சுவாமிஜி இங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. இந்த திகைப்பு இருக்கு பாருங்க, இது நாம பின்வாங்கறதுக்கான அடையாளம் இல்லையா. இதுதான் நீங்க ஆழமா யோசிச்சு உங்க முழு பலத்தையும் திரட்டி முயற்சி செய்ய வேண்டிய சரியான தருணம்னு சொல்றாரு. சொல்லப்போனா அந்த திகைப்பே ஒரு வேக்கப் கால் மாதிரி. எழுந்துரு, செயல்பட வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்ற ஒரு அலாரம் மணி. அப்ப இந்த சோதனைகள் எல்லாம் எதுக்கு வருது? நம்மள கஷ்டப்படுத்துறதுக்கு மட்டும்தானா? இல்லவே இல்ல. அதோட உண்மையான நோக்கம் என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. நம்ம அடுத்த பகுதி சோதனையின் நோக்கம். இங்க ஒரு அருமையான நம்பிக்கை இருக்கு. அதாவது தீர்வே இல்லாத பிரச்சனை இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாதாம். இயற்கை நமக்கு ஒரு பூட்டை கொடுத்தா அதோட சாவியும் கண்டிப்பா எங்கேயாவது பக்கத்துல தான் வச்சிருக்கும். நம்ம வேலை என்னன்னா அந்த சாவியை தேடி கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். அப்போ எதுக்கு தான் இந்த சோதனைகள் வருது? நம்மள தண்டிக்கவா? நிச்சயமா இல்ல. நமக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய சக்திய, நமக்கே தெரியாத நம்மளோட உள் ஆற்றல, ஒரு சூப்பர் ஹீரோவை வெளிக்கொண்டு வர்றதுக்கு தாங்க இந்த சோதனைகள் வருது. அதனால இது ஒரு பிரச்சனை இல்ல, இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. சரி, நமக்குள்ள இருந்த அந்த சக்தியெல்லாம் பயன்படுத்தி அந்த தடையை ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அட்டையப்பா, அப்போ கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அது சாதாரண சந்தோஷம் இல்ல. அது ஒரு எல்லையில்லாத ஆனந்தமா, ஒரு பெருமகிழ்வா மாறும்னு சொல்றாரு. அந்த கஷ்டத்துக்கு கிடைக்கிற உண்மையான பரிசு அதுதாங்க. இப்போ நாம இந்த தியானத்தோட மையப்புள்ளிக்கே வந்துட்டோம். இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயத்தையும் சுருக்கி ஒரே ஒரு வரியில சொல்ல போறோம். அதுதான் நம்ம கடைசி பகுதி, வெற்றிக்கு வித்து. இங்க பாருங்க, இது எவ்ளோ எளிமையா ஆனா எவ்ளோ ஆழமா இருக்கு. தோல்விங்கிற மரம் ரெண்டே விஷயத்துல தான் வளருது. ஒன்னு சோர்வு, இன்னொன்னு சோம்பல். ஆனா வெற்றிங்கிற செடி எங்கிருந்து முளைக்குது தெரியுமா? வீரம், தீரம்ங்கிற சின்ன விதையில இருந்துதான். தைரியமும் விடாமுயற்சியும் தான் வெற்றிக்கு அஸ்திவாரம்னு இதை விட தெளிவா சொல்லவே முடியாது. ஆக கடைசி புள்ளி இதுதாங்க. நாம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். இந்த சிந்தனையோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்க விரும்புறேன். உங்க வெற்றிக்காக உங்க வாழ்க்கையில நீங்க என்ன விதைய இன்னைக்கு விதைக்க போறீங்க? சோர்வையும் சோம்பலையும் இல்ல, வீரத்தையும் தீரத்தையும் விதைக்கலாமா? யோசிச்சு பாருங்க.